ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு இருப்பீங்க. டிஸ்டர்ப் பண்ணுறக்கு வந்துட்டேனா? ஓகே, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். என்னன்னா, அதனால தான் காலையில் லைவ் போட்டு போயிட்டேன். தொந்தரவுக்கு மன்னிக்கணும். என்னன்னா, நீங்கள் என்ன தவறுகள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒரு வாட்டி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம சில விஷயங்கள் ஷேர் பண்ண வேண்டியதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான். உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ரவுண்டு 1ல் ஜென்ரல் 37,976 பேர், இதில் 2200 பேர் பக்கம் இருக்கீங்க. 7.5 ரிசர்வேஷன் 2400 பேர். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, உங்களுக்கு நல்லா கேட்டுக்கோங்க, இதில் 185லிருந்து 171.33 வரைக்கும் 25,000 பேர் இருக்குங்க. எவ்வளோ இருக்கீங்க? 25,000 பேர். எல்லாரும் அந்த ரேங்கை பார்த்து நீங்கள் பண்ணுறீங்க டிஎன்ஏ வெப்சைட்டில். ஓகே, குட். பட் இந்த கேட்டகிரி பசங்க, இந்த 185 171.33 பிசி சார்ந்தவர்கள், எம்பிசி சார்ந்தவர்கள், பிசிஎம் சார்ந்தவர்கள், மெயினாக ஓசிக்கெல்லாம் சொல்ல வேண்டாம், நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த 3 கேட்டகரி பசங்க சாய்ஸஸ் அதிகப்படுத்துங்க. முக்கியமாக பிசி மாணவர்கள் டேஞ்சர். 21,000 பேர் இருக்கீங்க. ஸோ பிசி மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சர். அப்போ இந்த 185லேருந்து 171.33 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 பேர் இருக்காங்க. அங்கே வந்து சாய்ஸஸ் நீங்கள் அதிகப்பட்ட மாட்டுவீங்க. வெறும் டாப் காலேஜ் போட்டிங்கன்னா மாட்டுவீங்க. டாப் காலேஜும் போட்டுட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரியும் போடணும், கீழேயும் போடணும். நீங்கள் பாட்டுக்கு டாப் காலேஜ் மட்டும் போட்டு போகாதீங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல கல்லூரியும் கிடைக்கணும், சேம் டைம் நாட் அலர்ட்டாக வரக்கூடாது. நீங்கள் டாப் காலேஜும் போடுங்க, உங்கள் கட் ஆஃப் உங்களோட ரேங்க் ஏற்ற மாதிரி காலேஜும் போடுங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்க கல்லூரிகள்லாம் அடுத்த உங்கள் ரேங்க்குக்கு கிடைக்கிற கல்லூரியாக இருக்குல்ல, கண்டிப்பாக கிடைக்கிற கல்லூரி இருக்குல்ல, அந்த கல்லூரிகள்லாம் போடுங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸஸ் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லணும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓசிலையும் சீட் இருக்கும், பிசிலையும் சீட் இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா? ஓசிலையும் சீட் இருக்கும், பிசிஎம்லையும் சீட் இருக்கும். ஓசியில் சீட் இருக்கும், எம்பிசியில் சீட் இருக்கும். ஓசியில் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அது உங்கள் கம்யூனிட்டியில் முடியும். அதனால தான் 2 இடத்துலையும் சீட்டு காட்டுது. அப்போ நீங்கள் 2ஐயும் ஆட் பண்ணிக்கங்க. 2 சீட் இப்படி போட்டிருப்பாங்களா, 2ஐயும் ஆட் பண்ணிக்கங்க. அவ்வளோ. இப்போ 20 சீட்டு ஓசியில், 11 சீட் பிசியிலனா உங்களுக்கு 31 சீட்னு ஆட் பண்ணிக்கோங்க. என்னவா இருந்தாலும் ஆட் பண்ணாலும் மனக்கணக்கு தான். என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்மார்ட்டாக என்ன பண்ணுறீங்கன்னா, சாய்ஸஸை அதிகப்படுத்துங்க. ஓசியில் உள்ள சீட்டு, பிசியில் உள்ள சீட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வச்சுட்டு போயிருங்க. சாய்ஸஸ் அதிகப்படுத்துங்க. கீழே இருக்க கல்லூரி வரைக்கும் போங்க. நம்ம டேட்டா கொடுத்துருக்கோம், நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா கொடுத்துருக்கோம். நீங்கள் கீழே இருக்க கல்லூரி வரைக்கும் போங்க, அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் மோரோவர் ரொம்ப முக்கியமான விஷயம், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. மினிமம் 75+ சாய்ஸஸ் ஆகுது நீங்கள் வைக்கணும்ப்பா இந்த இடத்துல. அதோட 37,976 பேரும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண மாட்டான். ஒரு 5,000 பேர் காணாமல் போயிடுவான். நீட்டு, பிடிஎஸ்ஸு, அதுக்கப்புறம் பேராமெடிக்கலு, அது இதுன்னு சொல்லிட்டு காணாமல் போயிடுவான். ஏன்னா அந்த படிப்புகளுக்கும் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அந்த படிப்புகளுக்கும் போயிடுவாங்க. நம்ம கிட்ட இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 பேர் ஆப்சென்ட் ஆயிடுவோம். ஸோ அதனால் சீட் எல்லாத்துக்கும் உறுதி தான். என்ன இந்த சாய்ஸஸ் வைக்கிறதுல கொஞ்சம் பார்த்து வைங்க. நாட் லெட்டர் வராத மாதிரி பண்ணுங்கள். நாட் லெட்டர் வர மாதிரி எண்ணிக்கையில் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ 195 கட் ஆஃப் நம்ம பார்த்தோம், வெறும் ஒரு 10 சாய்ஸ் போட்டு போகிறோம். 195னா அவனுக்கு கொம்பா முளைச்சிருக்கு. இன்னொரு 20 சாய்ஸ், ஒரு 15 சாய்ஸ் போட்டு தப்பு இல்லை, புரியுதா? ஸோ அதான் சொல்கிறோம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாரும் காலையிலேருந்து நிறைய பேர் அனுப்பிட்டு இருக்காங்க நம்ம சாய்ஸு. ஸோ நீங்கள் மீண்டும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சாய்ஸஸ் வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியும். நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். 5 பேர்த்தோட நம்பர் கொடுத்துருக்கேன். 5 பேருமே நம்ம டீம் தான். நேமோடு கொடுத்துருப்பேன். யாராவது உங்களை ஏமாத்திருக்கூடாது, நேமோடு கொடுத்துருப்பேன். அந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணி சொல்லும்போது கட் ஆஃப், கம்யூனிட்டி, உங்கள் பேர், ஜென்ரல் ரேங்கோட சொல்லுங்கள். அப்போ தான் அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், சாய்ஸஸ் எதாவது வேரி பண்ண சொல்கிறாங்கன்னா, கான்வர்சேஷன் சொல்கிறாங்கன்னா அது வேரி பண்ணி அனுப்பும்போது அவங்க வந்து என்ன ஏதுங்கிறது சொல்லுவாங்க. ஓகேவா? கான்வர்சேஷன் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் பாட்டுக்கு ஒரு விஷயத்தை கேட்டு போயிடக்கூடாது. ஓகே, நீங்கள் பாருங்கள் எப்படின்ட்டு. ஓகே, இல்லை எங்கிட்ட தொடர்பு கொள்ளணுன்னாலும் முடிஞ்சளவு நீங்கள் வந்து கேளுங்க. விவேக் சார்கிட்ட தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் நான் வந்து கான்டாக்டில் வரேன். சரி, அது ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. நாட் லெட்டர் வரக்கூடாது. ஊருப்பட்ட பேர் வந்து சாய்ஸஸ் கம்மியாக வைக்கிறீங்க. அதை தான் இத்தனை நேரம் சொல்லிட்டு இருந்தேன். பிசி உஷாராக இருந்துச்சா? ஓசி மாணவர்கள், ஓசி வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஓசியில் தான் சீட்டு முடியுது. எல்லாருமே ஓசியில் தான் போட்டி போடுவான். இவன் எஸ்சி எஸ்டி எல்லாருமே ஓசியில் போட்டி போடுவான். இந்த ஓசி மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்னென்ன அப்படின்னா, ஓசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு சீக்கிரம் முடிஞ்சிடும். அப்போ நீங்கள் சாய்ஸஸ் என்ன பண்ணணும், அதிகப்படுத்தணும். எல்லாரும் 30 சாய்ஸ் வைக்கிறான், 180 எடுத்திருப்ப. எல்லாரும் 30 சாய்ஸ் வைக்கிறான், 40 சாய்ஸ் வைக்கிறான், நீ 60 சாய்ஸாக வைக்கணும். அதே மாதிரி 190க்கு மேலே இருப்ப. எல்லாரும் ஒரு 30 சாய்ஸ் 25 சாய்ஸ் வைக்கணும், நீ 50 சாய்ஸ் வைக்கணும். 180 இருப்ப, 75 80 சாய்ஸ்க்கு மேலே முடிஞ்சளவு 90 வச்சிரு. ஏன் நான் சொல்கிறேன்னா, உனக்கு
ஓசி கொஞ்சம் கஷ்டம். அதுவும் வெயினாக இந்த கட் ஆஃப் டு இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஓசியில். ஸோ அதனால் பார்த்துக்கங்க, ஓகேவா? எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 171 200க்குள்ள நல்ல டாப் காலேஜ்லேயே கிடைக்கும். சாய்ஸஸ் நீங்களுமே ஒரு 40+ சாய்ஸஸ் வச்சாலே உங்களுக்கு டீசெண்டான கல்லூரி கிடைக்கும். இதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். போட்டி பயங்கரமாக இருக்குது, போயிட்டு இருக்குது. ஸோ எப்படி என்னங்கிறதெல்லாம் எல்லாமே நமக்கு வந்து 4வது நாள் 5வது நாள் தெரியும். டென்டேட்டிவ் அட்வான்ஸ் கன்ஃபர்மேஷனில் நல்லா பண்ணுங்க. 3 நாள் டைம் இருக்குது. லாக் பண்ணுங்கிற எந்த அவசியம் கிடையாது. லாக்குங்கிறது 3வது நாள் நீங்கள் 2 மணிக்கு மேலே மெதுவாக நீங்கள் மேனுவலாக பார்த்து நீங்களே லாக் பண்ணி ஓடிபி வச்சு பண்ணிக்கலாம். அதை விட நீங்கள் 2 நாள் அப்படியே கணக்கச்சிதமாக பார்த்து அனுப்புங்க. அண்ட் மோரோவர் நம்ம ஸ்டாஃப்ஸ் நம்ம டீமில் நைட்டு பகலமாக அவங்க கூட இருப்பாங்க. நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுக்கு அனுப்பிக்கலாம் சாய்ஸஸ் வெரிஃபிகேஷனுக்கு. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தயவு செய்து நல்லா பண்ணுங்கள். நல்லா பண்ணுறீங்க நிறைய பேர். ஆனால் வந்து சில பேர் வந்து என்னன்னே தெரியாமல் பண்ணுறீங்க. அது ஒரு கான்செப்ட் புரிஞ்சு பண்ண மாட்டேறீங்க. என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஏதோ ஒரு காலேஜில் போய் நின்றும், இல்லைன்னா நாட்டு லெட்டர் வந்துடும். பாருங்கள், உங்களால் முடிஞ்சாலும் நல்லா பண்ணுங்கள். நம்மளும் ஹெல்ப்புக்கு இருக்கும். நல்லா பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நெக்ஸ்ட் நாளைக்கு பார்ப்போனா இன்னைக்கு நைட் பார்ப்போலான்னு தெரியல, பார்க்கலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பிசிஓசி உஷாராக இருங்க. எம்பிசி பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் போதுமானது தான். ஒரு 180க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 30-40 சாய்ஸே போதுமானது தான். 40க்கு மேலே போதுமானது தான். 171லேருந்து 180க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 50, 55, 55 to 60 சாய்ஸஸ் ஓகே தான். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த சாய்ஸஸை கொஞ்சம் விரிவுபடுத்துங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறது. அண்ட் ஓசிலையும் சீட் இருக்கும், உங்கள் கம்யூனிட்டி சீட் இருக்குன்னு இஷ்டத்துக்கு வந்து சீட் அதிகமாக இருக்கும். ஐயோ 50 சீட் பக்கம் நமக்கே இருக்குது அப்படின்னு. முன்னாடி எவ்வளோ பேர் இருக்கான்னு பாரு. நீ எந்த ஜென்ரல் ரேங்க்ல இருக்கான்னு பாரு. ஜென்ரல் ரேங்க் வச்சு தான் சீட் எடுத்து கொடுக்கும். ஜென்ரல் ரேங்கை வச்சு சீட் எடுத்து சீட் இல்லைன்னா தான் ஓசியில் சீட் இல்லைன்னா தான் உன் கம்யூனிட்டியில் பார்ப்போம். ஸோ தயவு செய்து உன்னுடைய பின்னடைவை பார்த்துட்டு நீ பண்ணாருங்க. நன்றி.